ஐயோ இது வந்து மான்ஸ்டர் கார்டு செமையா இருக்கு இது. சவுதின்னு எழுதிருக்கு. சவுதி போகுது அது. இங்க சென்னையில இருந்து சவுதிக்கு போகுது. சவுதிக்கு போகுது. இந்த சைஸ்ல ஃபீமேல் இருக்கு. என்ன எப்படி பேல்டா போடுவீங்க? கிளியரன்ஸ் எல்லாம் இதுல மினிமம் எது ஸ்டார்டிங் ரேட்? 1500. ஆனா உங்க பழைய பேரண்ட்ல ரெட் எப்பயுமே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் எடுப்பீங்க. இது பக்கத்துல இருக்கு பாருங்க. இந்த மீன் நம்பவே மாட்டீங்க. 12,000 ரூபாய் இந்த மீன். இப்ப வச்சிருக்க ஸ்பேஸே பாருங்க. உங்களுக்கு கையை ஃபிங்கர் அளவுக்கு தான். பாடி ஷேப் பண்ணா பாருங்க. இது ரெக்டாங்கிள் பாடி இருக்கா? ரெக்டாங்கிள் இங்க வரைக்கும் வருது பாருங்க. நார்மலா இப்ப இந்த எஸ்ஆர்டிக்குலாம் எந்த மாதிரி இருக்கும்? கிலோ ஸ்டெயின் பிளஸ் எல்லோ இருக்கும் லைட்டா. எங்க இருக்கும் தெரியுமா? குளத்தூர் தான் வந்திருக்கேன். நம்ம கிங் கம்பா அவர் கடைக்கு தான் வந்திருக்கேன். காலையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கால் அடிச்சுக்கிட்டே இருக்கான். எப்போ வருவீங்க அடிச்சுட்டு தானே அந்த அடிச்சுட்டு வந்தாங்க. ஸ்டாக் வந்துருச்சு, எப்போ வருவீங்க வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு இவரும் அகமது ப்ரோவும் கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வந்து உள்ள போய் ஒரு ரவுண்ட் அடிச்சேன். அவ்வளோ மீன் ஃபுல்லா ஒரு டேங்க் விடாம சுத்தி எல்லாத்துலயும் மீன். இடம் பார்த்தாம பாடிஷன் இன்னும் மேல போட்டு ஸ்டாக் வச்சிருக்காரு. நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு. ஸோ உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம்ல. என்னென்ன இருக்கு நீ சொல்லு. ஜிபி கம்பாஸ் இருக்கு, கம்பாஸ் இருக்கு, F1 F2 படிச்சுட்டா நம்ம உள்ள போய் பார்ப்போம். இது ஜிபியா ப்ரோ? ஜிபி ப்ரோ. ஜிபி கம்ஃபா. இது கம்ஃபா ஹேமரேட். எப்பயுமே கம்ஃபா தானே பண்ணுவீங்க. என்ன ஜிபி இருக்குன்னு பார்க்கேன். ஜிபிலே கம்ஃபா. இது ஹேமரேட். நீங்க ஆனா மேக்ஸிமம் எப்பயுமே கம்ஃபா பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்து கேஎம்எல் பண்ணுவீங்கல்ல? ஆமா, மெயின் கம்ஃபா தான். மெயின் கம்ஃபா தான். செமையா இருக்கு. இது வந்து வார்ம் பல்ஸ் ஹெட் டவுன்ல இருக்கு. பாடி ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும். அதுக்கு ஓகே. பாடி ஸ்ட்ரக்சரா மூஞ்ச மட்டும் தான் காட்டுது. அம்பு ஷேப்பே நல்லா இருக்கு. ஹேமரேட்டோ? அது ஹேமரேட். ஹேமரேட்னா கொஞ்சம் ஃப்ரண்டா வரும். வளர ஆமா, ஃப்ரண்ட்ல வரும். இது வந்து ஜிபி. இது வந்து பாலைட் வரும். பயங்கரமான ஹெட்டா இருக்கு. அந்த வார்ம் பல்ஸ் வந்து நோஸ் வரைக்கும் இருக்கும். இன்னும் இது என்ன பியூட்டினாக்கா பாடி ஃபுல்லா பல்ஸ் இருக்கும். டெயில் கிட்ட அப்புறமா பாடியில டோட்டலா பேர்ல் இருக்கும். அதுல பீகாக் டெயில்னுவாங்கல, டெயில்ல கலர் இருந்தா அந்த மாதிரி இல்ல. இது வந்து ஃபேன் டெயில். இது ஃபேன் டெயில். ஆமா. பீகாக் டெயில்ன்றது பீகாக் டெயில் வந்து அது கம்ஃபால வரும், F2 ல வரும். F2 ல. இது F2 தானே இல்லையா? இது வந்து இது KML. இது அதுக்கு பக்கத்துல இருந்து கம்ஃபா. இது வந்து கம்ஃபாவா? ஆமா, இது கம்ஃபா. இது ஜிபி KML. ஆமா, ஜிபி KML VIP. இது இப்போ இது ரெண்டுத்துல நல்லா இருக்குன்னு நீங்க எது சொல்றீங்க? எனக்கு வந்து இதுதான் பிடிக்கும். கம்ஃபா தான். கம்ஃபா பாருங்க. எனக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆனா கம்ஃபா மாதிரியே இருக்கு. சூப்பரா. ஆமா. KML என்ன F4 FI அந்த மாதிரி இருக்குமா? F4 KML இது. ஆமா, இது சூப்பர் VIP. இது பாத்தீங்கன்னா இது 18,000 வரும். இது 22,000 வரும். KML தான் ரேட் கூட. ஆமா, KML VIP. கம்ஃபா தான் ரேட் அதிகம்னு வாங்க. அப்பலாம் இல்ல, குவாலிட்டி வச்சு தான் பாப்போம். இது காம்படிஷன் ஃபிஷ். இது காம்படிஷன். ஆமா. ஓகே. 2.5 inches தான் இருக்கும் சைஸ். நல்ல ஷேப் ஃபிஷ் இது. இப்ப நிறைய இங்க ஜிபி இருக்கிற மாதிரி இருக்கு. ஜிபி கம்பாஸ் இறக்கிருக்கீங்க. ரேட் என்ன வரும் உங்ககிட்ட ஆரம்ப விலை? 2,500 ரூபாய், 3,000 ரூபாய். இப்போ ஆமா, இது பாத்தீங்கன்னா ஜிபி கம்பா தான். இதுவும் ஓகே. இது 3,000 ரூபாய். நார்மல் ஸ்டெயின். இது 3,000 ரூபாய். ஆமா, 3,000 இது. இதுக்குமே ஹம்ப் ஆனா இருக்கு. எல்லாத்துக்கும் ஹம்ப் வரும். இதுவும் ஹேமர் கோட் தான். இது இது ஒரு டியூல் டோன் கம்பா. இது டியூல் டோன். ஆமா, டியூல் டோன் கம்பா. சில்வர் ஸ்டெயின் பிளஸ் எல்லோ இருக்கு லைட்டா. இதுல அந்த ஹெட்ல பாத்தீங்கன்னா அந்த போல்ஸ் மெர்ஜ் ஆயிடுச்சுல. ஆமா, அதுக்கும் போல்ஸ் மெர்ஜ் ஆவதுக்கும் எதனா பிரைஸ் வித்தியாசம் அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். மெர்ஜ்டு போல்ஸ்க்கு இப்போ மெர்ஜ் ஆவாது. கண்டிப்பா அதுல தான் உங்களுக்கு ரேட் டிஃபர் ஆகும். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா பேர்ல்ஸ் தனியா தெரியும். திக் போல்ஸ் இதுல மெர்ஜ் ஆகாம இருக்கு. தனியா இருக்கு பேர்ல்ஸ். ஓகே. அதை வச்சு தான் ரேட் டிஃபர் ஆகும். இன்னொரு பாடி ஷேப். ஓகே. இப்போ இது ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணா இது நல்லா இருக்கும். பாடி ஷேப் பார்த்து வாங்குறாங்க. இல்ல, மெயினா வந்து பாக்குறவங்க வந்து ஹெட் பெருசா இருக்கணும். ரெண்டாவது வந்து கலர் இருக்கணும். சில தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ப்ரிஃபர் லைக் பண்ணி. பாடி ஷேப் எப்படி பார்க்கணும்னு தெரியாது, அதனால பாடி ஷேப் பார்க்காம தான் வாங்குவேன். எனக்கு எப்படின்னு எனக்கு ஒரு மீன் பிடிச்சு காட்டுறீங்களா? கண்டிப்பா. பாடி ஷேப் பண்ணா பாருங்க. இது ரெக்டாங்கிள் பாடி இருக்கா? ரெக்டாங்கிள் இங்க வரைக்கும் வருது பாருங்க. நார்மலா இப்ப இந்த எஸ்ஆர்டிக்குலாம் எந்த மாதிரி இருக்கும்? எஸ்ஆர்டிக்கு நம்ம கிட்ட எஸ்ஆர்டி ஒரு பீஸா இருக்கும். நீங்க அங்க பார்த்தா தெரியும், காமிக்கிறேன் அதுவும் உங்களுக்கு. இது பாருங்க, ரெக்டாங்கிள் பாடி. அதான் கொஞ்சம் லென்த்தா இருக்கும், ஸ்கொயரா தெரியாம லென்த்தா தெரியும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பெர்ஃபெக்ட்டான கம்பா இது. சின்னதுல பெர்ஃபெக்ட்டான கம்பா. என்ன 2.5 இன்ச் இருக்குமா? 2 inches தான் இருக்கும். இது ஷேப் பாருங்க, டெயிலோட பின்னாடி பாருங்க. ஓகே. எப்படி இருக்கு இதுக்கு? இன்னொரு வந்து ஃபுல் ரேப். அப்படியே வந்து இது பாருங்க. ரேப்னா என்ன ப்ரோ? ரேப் வந்து இங்க பாருங்க, அப்படியே வந்து ரேப் ஆகுது பாருங்க. கரெக்ட்டா இருக்கு பாருங்க.
கரெக்டா இந்த டைல் கிட்ட இங்க முடியுதுன்றதா இல்ல இது ரெண்டும் ஒண்ணா ஃபினிஷ் ஆகுது? இது மூணும் வந்து ஒண்ணா இருக்கு பாருங்க. ஓகே, இந்த இடத்துல அந்த ஃபினிஷிங் ராக் டைல் வருது. ஆமா, அதான் ராக் டைல். ஷேப் வந்து ரெக்டாங்கிள். ஆமா, ரெக்டாங்கிள் ஷேப். ஓகே, இது வந்து 2 inches தான். ஃபியூச்சர்ல வந்து இது ஃபிஷ் வந்து பயங்கரமா இருக்கும். இப்போ இதே வந்து சும்மா கம்ஃபா, இதோ கம்ஃபா தான். இதுக்கு பாருங்க, இது 4000 ரூபாய் தான். ஓகே ஓகே, எல்லாம் நல்லா இருக்கும். ஒரு ப்ராப்பர் ஷேப் கிடையாது. அந்த அளவுக்கு லென்த் இதுல தெரியல, கொஞ்சம் இங்க பட்டையா இருக்கு. ஆமா, ப்ராப்பர் ஷேப் கிடையாது. பேர்ல்ஸ் எல்லாம் நோஸ் வரைக்கும் இருக்கு பாருங்க. அப்ப அந்த ரெக்டாங்கிள் ஷேப் தான் பாடி ஷேப். ஆமா, லென்த்தா இருக்கும், பார்க்க தெரியணும். ஆமா, ஓகே, இது தெரியுது உங்களுக்கு? அதான் டிஃபரெண்ட். பேர்ல்ஸ் என்னது ப்ராப்பரா? அது என்னது? இப்போ இது பேர்ல்ஸ் பாருங்க, ஹெட்ல இருக்கா? இருக்கு. பாடியில எங்க இருக்கு? ஓகே, அது ஒரு மாதிரி சின்ன சின்னதா டிஃபர் ஆகல பாருங்க, அவ்வளோ டிஃபர் ஆகல பாருங்க. இப்போ இந்த மீன்ல இன்னும் காமிக்கிறேன். அந்த கேப் சொல்றீங்க? இருங்க நான் காமிக்கிறேன். இந்த மீன்ல ஃபிஷ்ல பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு பாருங்க பேர்ல்ஸ். மோஜ் ஆகாம. ஓகே, இங்க என்ன வித்தியாசம் தெரியுது? அந்த மீனுக்கு லென்த்தா அப்படி போச்சு, இதுக்கு அப்படியே ஷார்ட்டா. இது ஒரு ரேட் வந்து 12000. இது 12000 ரூபாய். 2 inch மீன் 12000 ரூபாய். 12000 ரூபாய். குவாலிட்டிக்கு ஏத்த அது மாதிரி பெருசா இருந்தாலும் அது 4000 ரூபாய் தான். 4000 ரூபாய் தான். அதான் டிஃபரெண்ட். இதுக்கு சரி ப்ரோ, இந்த பாடி ஷேப் இதை வச்சு அடுத்து பாக்குற மீன்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது கம்பா ப்ரோ? இது இல்ல, இது வந்து F4 ப்ரீடிங் மேல். இது KML. ஆமா, ப்ரீடிங் மேல். இது இது நல்லா ஹேமர் ஹெட், இன்னும் ரவுண்டா இருக்கும். ஹெட் பால் காக் மாதிரி இருக்கும். இது வந்து ஃபர்டைல் மெயில். இது ஃபர்டைல் தான், ஆல்ரெடி 100% ஃபர்டைல். இது என்னது 20 days? 20 நாள் அப்புறம் திருப்பி ப்ரீடிங் போடுவேன். இதுக்கு ஆல்ரெடி போட்டிங்க, உங்களுக்கு நீங்க வச்சிருக்கதா? ஆமா, சேலுக்கு வேணா கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஆமா, நீங்க எப்பயுமே சொல்றதுதான், எது கேட்டாலும் கொடுப்பீங்க. அதுக்கான பட்ஜெட். ஆமா, பிரைஸ் கொடுத்தா கொடுக்கலாம். ஓகே. இப்ப இது ஏஜ் எனக்கு கம்மியா தெரியுது. உங்க பழைய பேரண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பல்கா சைஸா இருக்கும். இது ஏஜ் கம்மியா தெரியுது. இந்த மாதிரி ஏஜ் கம்மியான பிரீட் போடலாமா? போடலாம், அதெல்லாம் ஒண்ணுமே இஷ்யூ கிடையாது. என்ன கம்மியா வயசானதை போட்டா குவாலிட்டி கம்மியா இருக்கும் அப்பெல்லாம்? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. குட்டியோட சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும், அதை பார்த்து கவனிச்சுக்கணும், அவ்வளவுதான். மத்தபடி இதுமே கிடையாது. பேரண்ட் கம்மியா இருந்தா குட்டி சைஸ் கம்மியா இருக்கும். வேற எதுவும் வித்தியாசம் கிடையாது. வித்தியாசம் எல்லாம் அவ்வளவா வராது உங்களுக்கு. ஆனா குட்டி சைஸ் ஃபீமேல் சைஸை பொறுத்து இருக்குல்ல. ஃபீமேல் வந்து உங்களுக்கு என்ன சில ஃபீமேல் இருக்கும், எக்லே பண்ணும். அது ஃபர்டிலைஸ் எக் இருக்காது. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. இப்போ ஃபீமேல் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், எக் ஃபர்டைல் ஆகாது. ஓகே, ஃபீமேல் சைடுல அப்ப ஃபர்டிலிட்டி இருக்கணுமா? கண்டிப்பா இருக்கணும். ஓகே, இது கம்பாவா? இது வந்து கம்பா, F2 கம்பா. ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு, பே பண்ணி வச்சிருக்காங்க, இன்னும் எடுக்கல. இது வந்து மும்பைல ஆல்ரெடி புக் பண்ணிருக்கு. ஓகே, ரைட். அதுவும் வந்து சிக் பேர்ல்ஸ் ஃபீமேல். அது 60 days டேமேஜ் எப்பம்? ஆமா, அது டேமேஜ் பண்ணிடுச்சு மேல். அதுக்கு ப்ரீட் பண்ணி கையில கொஞ்சம் கட் ஆயிருக்கு. ஆமா, ஆனா நல்ல குவாலிட்டியான ஃபீமேல். அது இது என்னது? 90 days எக்ஸ்ட்ரா அதுக்கு. ஓகே, அப்ப இது 60 days டேமேஜ். அது 60 days டேமேஜ் வந்து ஃபார்முக்கு போயிடுச்சு. அது ஓ, அது வேற மீனுக்கு எழுதி. ஆமா, ரைட் ரைட். ஓகே, இது வந்து ஃபர்டைல் மேல். இதுவும் KML திக் பேர்ல். இதுவும் அடி வாங்கி இருக்கு பாருங்க. இது ஏற்கனவே பாத்துறோமோ? இது ஏற்கனவே பாத்திருப்பீங்க. ஆனா ப்ரீடிங்ல இப்ப அடி வாங்கி மீனே கொஞ்சம் மாறி இருக்கு. இது ஃபுல்லா ஜிபியா மாறுது லைட்டா. தெரியுதா? ஃபேட் ஆயிட்டே வருது பாருங்க. ஃபேட் ஆரம்பிச்சா ஃபுல்லா ஆயிருமா? ஆயிடும். அதெல்லாம் ஜிபி லைன் தான் நாங்க எடுக்கறப்பயே. இல்ல, எடுக்கிற ஆமா, ஜிபி குட்டிங்க வந்து ஜிபி லைன் ஆயிட்டு அப்டேட்டும் வந்திருக்கு நல்லா. ஓகே ஓகே, குட்டிங்க ஜிபியா வந்துச்சு. ஜிபியா வரும். ஜிபி KML தான் போட்டு எடுத்தது இது முன்னாடி. இதெல்லாம் F2. ஓகே, இங்க இருக்கிறதுல என்ன ரேஞ்ச் வரும்? 3000 ரூபாய், 2500 ரூபாய், 4000 ரூபாய். ரைட். 2500 மீன் எதனா எனக்கு ஒரு மீன் காட்டுங்க. இங்க இருக்கு பாருங்க, 2500 ரூபாய் மீன். இருக்கு, ஹம்புமே நல்லா இருக்கு. ஹம்பெல்லாம் கணக்கே கிடையாது பிரைஸ்க்கு. இல்ல, இப்போ எப்படினாக்கா செலக்டட் விஐபிஸ் வரும், அதுக்கு மட்டும் ரேட் டிஃபரன்ஸ் ஆகும். சேப்ப போல்ஸ் பட் பிரைஸ்ல வந்து ஹம்ப் ஆனா பெரும்பாலும் கணக்கு கிடையாதா? கணக்கு இருக்கு, அதுவும் இருக்கு. இப்போ எப்படினாக்கா இது பேர்ல் வந்து திக் ஸ்டெயின், ஆனா மர்ஜ் இருக்கு பாருங்க. மர்ஜ் ஆயிடுச்சு. அதனால வந்து இது வந்து அது ரேட் கம்மி தான். ஓகே ஓகே. இது வந்து 3000 ரூபாய், 2800 அந்த ரேட்ல வரும். இது ரேட் கம்பா. இது வந்து ஒரு நல்ல கம்பா. இது ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ்ல இருக்குது. ஸ்ட்ரெஸ்ல இருக்கா? ஆமா, ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. என்ன டியூல் டோனா? எந்த மாதிரி? டியூல் டோன். ஓகே ரைட். டியூல் டோன் அது நல்ல ஷேப். ஓகே, இங்க பயத்தர வந்து உள்ள இருக்கு. இது ரெட்டா? அது வந்து ஆரஞ்சு பேஸ். அது ஆரஞ்சு பேஸ் கம்பா. இது ரெட் ஒன்னு. ஆமா, லைட்டா இருக்கும்.
ஆக்சுவலாக ஸ்பேஸ் வந்து நம்ம கம்ஃபாக்கு வந்து இப்போ வந்து மினிமம் 2 feet டேங்க் கொடுக்கணும். நாங்கள் வச்சிருக்க ஸ்பேஸே பாருங்க, உங்களுக்கு கையை ஃபிங்கர் அளவுக்கு தான். 2 feetன்றீங்க, இங்க இன்ச் கணக்குல தான் இருக்கு. இன்ச் கணக்கில் தான் இருக்கு. ஏன்னா அது மீன் வந்து இருக்கிற மீனுங்க போடுறதுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஓகே. அதனால வந்து சின்ன சின்ன பார்ட்டிஷன்ல போட்டிருக்கோம். நம்ம திருப்பி டெம்பரரி தானே. எத்தனை நாள்ல இதெல்லாம் ஓட்டிடுவீங்க? இது போயிடும் ஒரு 15 days 20 daysல எல்லாம் போயிடும். 15 நாள் டெம்பரரி. ஆமா. சும்மா அந்த ஸ்டெப்ஸ் ரிலீவ். இது வந்து மோஸ்டர் காக். இது மோஸ்டர் காக்ல F2 வந்து மோஸ்டர் காக் ஜீன். இது ஹெட் பல் இருக்காது. ஓகே. எல்லாம் கேமரா பயப்படுது. உங்களை பார்த்து பயப்படுது. என்ன KGF ஃபண்டாரனி. இதெல்லாம் இருக்கு பேஸ். ஆமா. இந்த சைஸ் கம்மி தான். என்ன எவ்வளவு சைஸ் இருக்கும்? 2 inches இருக்கும். 2 inches ஓட கம்மியா தான் இருக்குது. எல்லாம் அந்த ஹெட் எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஃபிஷ்க்கு பாத்தீங்கன்னா ஷேப் வந்து நல்லா இருக்கும். ஷேப்லாம் சூப்பரா இருக்கு. இப்போ இங்க இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க எப்பயுமே வந்து ஷேப் பண்ணுவீங்க. விவரம் தெரிஞ்சவங்க ஷேப் பார்த்து வாங்குறான்னு நீங்க. ஆமா கண்டிப்பா. இது பாருங்க, இதுவும் வந்து ஒரு நல்ல ஹை கிரேட். இது 8000 வரும் இது. ஓகே. இந்த மீன் வளர்ந்ததுக்கு அப்புறமா நீங்க சொல்லுவீங்க எந்த மீன் தானா அப்படி. மவுத் எல்லாம் இதுக்கு நல்லா ஷார்ட்டா இருக்குன்னு இருக்கு. ஆமா, பாடி ஷேப் நல்லா ஷேப். ஓகே. இது பக்கத்துல இருக்கு பாருங்க. இந்த மீன் நம்பவே மாட்டீங்க. 12000 ரூபாய் இந்த மீன். 12000 ரூபாய். ஆமா, இப்போ பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகி 500 ரூபாய் கூட போகாது அந்த மாதிரி இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் போற வரைக்கும் நீங்க அப்படியே வச்சிருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் டோட்டலா ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. சரி, இப்போ 12000 கொடுங்க. எப்படி நீங்க தாய்லாந்து வீடியோ எல்லாம் வச்சிருப்பீங்களா? அந்த வீடியோ பார்த்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸான மீன் கொடுங்கன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? குடும்பம் ப்ரோ வந்து என்ன, இது பிசினஸ் தானே. நாங்க கிளியரா சொல்லிடுவோம் இந்த மாதிரி வந்து சிச்சுவேஷன் வந்து இது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருக்கிறத நார்மல் ஆபியஸ்டாலையும் அது சரி பண்ண முடியும். அதெல்லாம் பண்ணலாம். நார்மலா விட்டு டேங்க் கொடுத்து டேங்க் வச்சு ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு ஏத்த மாதிரி ஃபீடிங் பண்ணா வந்துரும். கண்டிப்பா ரெடி ஆயிரும். ஆமா, இது ஃபிஷ் ஃபாதர் தான். கேமல் F4 KML ஃபிஷ் ஃபாதர். 39 days ரெஸ்ட். ஓகே. குட்டில எப்படி பாருங்க இது. கலர் தெரியுது உங்களுக்கு. ரெட் yellow. இப்போ ஹெட் டவுன்ல இருக்கு. நேத்து தான் ப்ரீட் பண்ணிருக்கேன். ஆனா உங்க பழைய பேரண்ட்ல ரெட் எப்பயுமே கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி தான் எடுப்பீங்க. ஆமா, இது KML தானே. இது கம்ஃபா போடுறதுக்கு இல்ல. இது KML நிறைய பேர் கேக்குறாங்க. இப்போ தனியா KML லைன் இறக்கிறதுக்கு. ஆமா, தனியா KML இருக்கிறதுக்கு தான். வீடியோ எடுத்துட்டு இருக்கப்ப கஸ்டமர் ஒருத்தர் வந்தாங்க. சின்ன ஃப்ரை எடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்க வாங்கிருக்கீங்களா? வாங்கிருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி வாங்கின ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 550க்கு வாங்கிட்டு இருந்தேன். ஃப்ரையா தான் வாங்கிருக்கீங்க? ஆமா, ஃப்ரையா இந்த மாதிரி சைஸ் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஓகே. இப்போ வளர்ந்துருக்கோம். இப்போ வளர்ந்துருக்கு. நல்ல க்ரோத் சூப்பரா இருக்கு. வாங்குறப்ப எந்த மாதிரி இருந்துச்சு? இப்போ கலரேஷன் எந்த மாதிரி இருக்கு? வாங்குறப்போ நார்மலா தான் இருந்தது. இப்போ வாங்குற மாதிரி இருந்திருக்குமா இல்ல எப்படி இருக்கு? இந்த மாதிரி தான் சேம் இதே மாதிரி தான் இருந்தது. டார்க்கா இந்த மாதிரி. ஆமா. போல்ஸோட தான் இருக்கு. ஆமா, பால்ஸோட தான் பேசட் போல்ஸோட. 550 இருக்கு. இப்போ என்ன கலர்ல இருக்கு? இப்போ ஃபுல்லாவே ரெட்டிஷா மாறிடுச்சு. ரெட்டா வந்து growth எப்படி இருக்கு? growth சூப்பரா இருக்கு. நல்லா வளருது. நல்லா வளருது. சரி, நன்றி. இது வந்து F2ல GB ப்ரோ. GB இது. ஆமா. கலர் என்ன தான் டர்ன் ஆகுமா? இல்ல, இது வந்து இதே கலர் தான். இது வந்து GB. இல்ல, இதான் இதோட கலரே ஆயிடுச்சு. ஆமா, இது வந்து ரெட் பேஸ். இது ரெட் பேஸ் GB. இது ஓ, ஜிபில இந்த மாதிரி கலர்லாம் வரும். இந்த மாதிரி வரும். ஓகே. இது வந்து ரெட், இது ஆரஞ்சு, அப்படியே வந்து அந்த மாதிரி வரும். இது வந்து மீன் இன்னும் இப்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்து வரலையோ? ஆமா, இன்னும் வரல. இன்னும் கலர் வரல. ஆமா, ரெட்லயே கொஞ்சம் வேற. ஆமா, ஜிபில வந்து நல்ல கலரேஷன் அது. இது ஷார்ட் மவுத். ஓகே. ஷார்ட் மவுத் டியூல் டோன் கம்ஃபா. சூப்பரா இருக்கு. இது பாடி ஷேப் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா, பாக்ஸ் பாடி. அது பாக்ஸ் பாடி. இது வந்து இதெல்லாம் பயங்கரமா ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இதெல்லாம் டைகர் பெல்ஸ் கம்ஃபா. இதெல்லாம் கிளியரன்ஸ் சேல் தான் இதெல்லாம். ஓகே. டைகர் பெல்ஸ்னா அந்த டாட்டோட. ஆமா ஆமா, அந்த ஸ்டெயின் தான். இதுவே கிளியரன்ஸ் சேல் தானா? ஆமா. மண்டையில அடிபட்டுருக்கோ? அது அடியெல்லாம் டேங்க்ல அப்போ போய் இடிச்சுக்கும். ஆனா சரியாயிரும். ஆமா, இது எல்லாமே கிளியரன்ஸ் சேல் தான். ஆமா, இதெல்லாம் கிளியரன்ஸ் சேல் அட்டகாசமா இருக்கு. இது ஒண்ணு தவிர இது எல்லாமே அட்டகாசமா இருக்கு. இது ஆக்சுவலா சம்ம ஃபிஷ் ப்ரோ. இது ஓகே. தாய்லாந்து வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஃபிஷ் தான் செலக்ட் பண்ணுவீங்க. இப்போ வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்தியன் வாட்டர் வந்துட்டு ஃபுல்லா கிளியரன்ஸ் சேல் தான். கிளியரன்ஸ் சேல்னா இதுல மினிமம் எது ஸ்டார்டிங் ரேட்?
1500. 1500 வந்து கிளியரன்ஸ். ஆமா ஆமா ஆமா. இப்போ இது பாத்தீங்கன்னா கோல்ட் லெவல் ஃபீமேல் இது. இதெல்லாம் நாட் ஃபார் சேல், சும்மா காமிங்க. ஓகே. கோல்ட் லெவல் ஃபீமேல். நல்லா அக்ரெசிவ் ஃபீமேல் போலயே. அக்ரெசிவ் ஃபீமேல். இது வந்து F2 இது. இது ஃபுல்லா F2 தான். இது வீஜா ஃபீமேல். இதெல்லாம் லெஜெண்ட் சீரிஸ் வீஜா ஃபீமேல். லெஜெண்ட் சீரிஸ்னா அது என்ன மீனிங்? நிறைய இருக்காது. ஓகே. இந்த மாதிரி. ஓகே. வீஜா இருக்கும் குவாலிட்டி, ஆனா இந்த மாதிரி வந்து நிறைய இருக்காது. இந்த மாதிரி சேலுக்கான இதெல்லாம் கேட்டவும் கொடுக்கலாம்ல அந்த ரேட். இது கேஎம்எல் மெயில் செஸ்ல இருக்கு. இதுவும் ப்ரூவன் மெயில் தான். ஓகே. ஜமா தொண்டு இருக்கு பாருங்க, இதுல பேரண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுவும் இதெல்லாம் சேல் பண்ணன்றதுக்காக டக்கு டக்குன்னு தாயில ப்ரீட் எடுத்துருவாங்களோ? ஆமா, ப்ரீட் எடுத்துருவாங்க. இது வந்து ஃபீமேல். இது ஃபீமேல். இது ஆமா, ஹெட்டோட ஃபீமேல். இது எஸ்ஆர்டி ஒரே ஒரு இதா இருக்கு. ப்ரீடிங் லைடா? எக் லைட். ஓகே. இப்போ கூட திருப்பி லே பண்ண போகுது. ஓகே ஓகே. டியூப் இறங்கி இருக்கு பாருங்க. சுத்தமா ஃபீமேல் மாதிரி இல்ல, அவ்வளோ நல்லா சூப்பரா இருக்கு. 2500 ரூபாய். வேணும்னா எடுத்துக்கலாம் ப்ரீடிங்க்கு. நான் எஸ்ஆர்டி மேக்ஸிமம் பண்ண மாட்டேன். ஓகே ஓகே. அதனால கொடுக்குறீங்க. ஆமா, இந்த ஒரே ஒரு மீன் தான் எங்கிட்ட எஸ்ஆர்டி இருக்கு. இது வந்து ஜெயின் ஃபீமேல் ப்ரோ. இந்த சைஸ்ல ஃபீமேல் இருக்கு. என்ன எப்படி மேல் தான் போடுவீங்க? ஆமா, இது 1 இருக்கு. இதுக்கும் ஏத்த மாதிரி மேல் இருக்கு. இது 1 ஃபீட்டோட கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஆனா இதுக்கு சின்ன சைஸ் மேல் போடுவீங்களா நீங்க? கண்டிப்பா போட்டோம்னா அடுத்த நிமிஷமே காலி பண்ணிடும். இல்ல எப்படி இருந்தாலும் இது வாயம் என்னத்த கட் பண்ணாலும் வந்து அது ப்ரெஷர் வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே. அப்ப இது சின்ன மேல் போட முடியாது. கண்டிப்பா போட முடியாது. இந்த மேலே போட முடியாது. இது ஆனா கம்பா தானே, ஜிபில கிடையாதா? ஜிபில கம்பா. ஜிபி கம்பா தான். ஜிபி மேல F1. F1. ஆமா, சூப்பரா இருக்கு. ஆனா இது என்ன 43 days லெஸ் நானே சொல்றேன். அது வந்து 43 நாள் பிரீட் பண்ணாம. இது வந்து கேஎம்எல் மேல். கேஎம்எல் ஜிபில அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்களோ? ஜிபி ஃபார்ம்ல இருக்கும் போல. இதுவும் பழைய மேல் தான். இது ஓகே ஓகே. ஃபார்ம்ல இது இங்க வந்திருக்கு. இல்ல எப்பயுமே சுத்தி பாக்குறப்ப நீங்க ஜிபி அதிகமா இருக்கு. எப்பயுமே நமக்கு கம்பா தான் அதிகமா இருக்கும். இதெல்லாம் ஃபார்ம்ல நிறைய இந்த மாதிரி மேலுங்க நிறைய இருக்கு. இந்த இடத்துல வந்து இன்னைக்கு 60% கம்பா இருக்கு, 40% ஜிபி இருக்கு. எப்பயுமே 90% கம்பா இருக்கும்ல. கம்பா ஒன்றும் இருக்கு. நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன், அப்படியே பார்த்துட்டு வாங்க. இது வந்து அடம் முடிச்சு கம்பா தான் இருக்குன்றீங்க. இது வந்து கம்பா மேல். இது ஜிபி கம்பா. இப்போ இது பிரைஸ் அதிகமா, இது பிரைஸ் அதிகமா? ரெண்டுமே கிட்ட கிட்ட ஒரே ரேட் தான். ஒரே ரேட்டு. இது வந்து 400 ஃப்ரை ஹேஷ் பண்ணும். ஃபாதர் ஃபிஷ் ஃபாதர்ஸ். இதெல்லாம் கம்பால ஃபாதர் வந்து இது வந்து கிடைக்காது. இது வந்து கம்பால என்னது F2 F3? இது வந்து F2 ப்ரோ. இது F2 ஃபர்டைல். இது F2 ஃபர்டைல். அப்ப இறக்குற குட்டி நம்ம F2 ஃபீமேல் போட்டா F2 வரும் அந்த மாதிரியா? F1 போட்டீங்கன்னா உங்களுக்கு F2 வரும். F2 வரும். இது வந்து எப்படினாக்கா இப்போ F2 கிராஸ் அடிச்சா என்ன ரிசல்ட் வரும்? F2 பிரீட் ஆகாது. இது வந்து மேக்ஸிமம் இது எப்படினாக்கா இந்த மாதிரி ஃபாதர் வந்து கிடைக்காது. ஓகே. இது வந்து ஒரு பிரீட் இருக்கு. கிடைச்சிருக்கு F2. ஆமா. ஃபீமேல ஃபர்டைலா F2 சப்போஸ் இருக்குனா ரிசல்ட் என்ன மாதிரி இருக்கும்? ரிசல்ட் வந்து உங்களுக்கு F2 தான் வரும். F2 தான் வரும். F2 தான் வரும். F2 தான் வரும். F2 F3 ஓட ரிசல்ட் கலந்து தான் வரும். ஆமா, கண்டிப்பா. இது இப்போ பாருங்க, இது வந்து F4 கேம். இது ஓகே. F4 இதோட குட்டி இருக்கு, அவைலபிள் இருக்கு. இப்போ ஜிபி குட்டி இருக்குன்னு சொன்னது இதுதான். ஆமா, சேலுக்கு ரெடி அவைலபிள் இல்ல. அவைலபிள் வந்து ஒரு 15-20 டேஸ் ஆகும். காமிக்கிறேன் உங்களுக்கு. சின்ன குஞ்சுங்களா இருக்கா? ஆமா, இதோட ஷேப் பாருங்க, அதோட ஷேப் பாருங்க. அதான் இது கேவல, அது கம்பா. அது வந்து 300 ஃப்ரை தான் பிரீட் பண்ணும். இது வந்து 1000 மேல பிரீட் பண்ணும். ஓ, பிரைஸ் ரிசல்ட் கம்மி, கவுண்ட் கம்மி. ஆமா, கவுண்ட் கம்மியா இருக்கும் அதுல. ஓகே ஓகே. இது வந்து கவுண்ட் அதிகமா இருக்கும். இதோட குட்டிங்க உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் இப்ப ரெடியா இருக்குன்னு நீங்க ரெடியா இருந்தா எடுத்தோட ரெடியா இருக்குன்னு தான் சொன்னீங்க. ரெடியா இருக்கான 15 நாள் ஆகும். நீங்க இந்த தரையில ஒட்டிட்டு இருக்கறதா சொன்னீங்க. ஆமா, அது இன்னும் டைம் எடுக்கும். 15-20 டேஸ் எடுக்கும். ஃப்ரை ஆயிடும். நான் என்னமோ சரி குட்டி இருக்கு போல அப்படின்னு நினைச்சு வந்தா, இது ரெண்டாவது பேட்ச் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பேட்ச் ரெடியா இருக்கு. பேக் சைடுல இருக்கு. ஆமா, ஓகே ரைட் ரைட். சரி, இது வந்து ஜிபி கம்பா. இது ஓகே. டியூல் டோன். நல்லா எக்ஸாட்டிக்கா இருக்கு. இது ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு. இது சோல்ட் ஆயிடுச்சு. அதான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எழுதுறீங்க. சவுதின்னு எழுதிருக்கு. சவுதி போகுது. அது இங்க சென்னையில இருந்து சவுதிக்கு போகுது. சவுதிக்கு போகுது. பாருப்பா, இந்தியால இருந்து மீன் வெளியே போகுது. இது பயங்கரமா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கும். இதுவும் வந்து ஒரு F2 தான், ஆனா கேஎம்எல் வெர்ஷன்ல இருக்கும் பார்க்கிறதுக்கு.
ஒரு கேமல் மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கு போல்ஸ் பேட்டர்ன் அப்படி ஆமா இருக்கு. ஆமா. இது ஆனா சூப்பரா இருக்கு. இருக்கிறதுல எனக்கு இது பிடிச்சிருக்கு. அது கூட அங்கே குட்டி இருக்கு பாருங்க, அது அது இன்னும் நல்லா இருக்கும். இது ஓகே, பயந்து போய் ஒளிஞ்சுக்கிட்டு. ஆமா. இது வந்து மோன்ஸ்டர் கார்டு செம்மையா இருக்கு இது. ஃபுல் ஃப்ரீ மார்க்கிங். அது வழக்கமா இந்த மாதிரி மாஸ்டர் உங்ககிட்ட வரும், நீங்க என்ன தெரியுமா பண்ணுவீங்க, கண்ணால பார்க்கவே முடியாத மாதிரி தூக்கி மேல வச்சிருவீங்க. அந்த மாதிரி இல்ல ப்ரோ, அது வந்தவொடனே போயிடும் மேக்ஸிமம். இப்போ பாத்தீங்கன்னா 120 மீன் போயிடுச்சு. இது போயிட்டு அப்புறமா தான் இந்த ஸ்டாக் இருக்கு. 120 மீன் போயிடுச்சு இந்த மாதிரி கோட்டில. ஆமா 120 மீன் நல்லா பயங்கரமா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆனா மீன் அப்போ நான் உங்களுக்கு வீடியோத்துக்கு கூப்பிட்டேன், ஆனா நீங்க வந்து லேட்டா பண்ணீங்க. காலையில போன் பண்ணி மதியம் வாங்க. ஆனா வந்து அது ஷிப்மெண்ட் போட வேண்டியது. செம்மையான மீன்லாம் இங்கதான் வச்சிருக்கீங்க உங்களுக்கு, அவ்வளவு நல்லா இருக்கு. இன்னும் சவுதி போதா? ஆமா, இதுவும் வந்து சவுதி. இதெல்லாம் இது வந்து ஆல்ரெடி பே பண்ணிட்டாரு கஸ்டமர் முன்னாடியே, அந்த ஷிப்மெண்ட்ல போக வேண்டியது. ஆனா சைட் டேங்க்ல இருந்தது, அதனால அது வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி அனுப்பணும் அவருக்கு. அடுத்த ஷிப்மெண்ட். ஆமா, சவுதி போகுது. ஓகே, சவுதிக்கு போய் கஸ்டமர் சேர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 24 hours. இல்ல டைரக்ட் கைக்கு போறது, கைக்கே போயிடா? கைக்கு போயிடுது. இது வந்து ஒரு நல்ல ஜிபி. இது ஜிபில மோஸ்டர் காக்கு செம்மையா இருக்கு. இது மாதிரி செம்மையான மீன் உள்ளார காட்டாம இது நல்லா இருக்கும். இது எல்லாம் கேமராக்கு பயப்படுது. இது வந்து ஆக்சுவலா அது கூட பெரிய ஹெட், இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் இப்ப நீங்க ஸ்ட்ரெஸ் ரிலீவ் பண்ணி தானே சேல் பண்ணுவீங்க? ஆமா கண்டிப்பா. இருக்கு பாருங்க, எல்லாமே பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும். ஸ்பேஸ் இல்லாதனால சின்ன சின்ன ஸ்பேஸ். மீது 5 இன்ச் இருக்கணும்னா நீங்களும் ஸ்பேஸ் 5 இன்ச் தான் கொடுத்துருக்கீங்களே. ஆமா, ஸ்பேஸே இல்லை ப்ரோ சீக்கிரம் மீனுக்கு. இந்த டைம்ல ஆனால் ஸ்டாக் நல்லா ஃபுல்லா இருக்கு, ஒரு டேங்க் போடாம எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. இதுதான் நம்ம மெயின் ஃபாதர். இப்போ வந்து இருக்குது, ரீசெண்டாக இம்போர்ட் பண்ணது. இது இப்போ புது ஃபாதரா? ஆமா, கோல்ட் லேபிள். கோல்ட் லேபிள் ஃபாதரு. ஒரே ஈக்குவலா இருக்கு. அது உங்களுக்கு காமிக்கிறேன், பிடிச்சி காட்டுறீங்களா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. வீட்டில் உதவ வாங்குவீங்களா இல்லையா சட்டையை நினைக்கிறதுக்கு? அதெல்லாம் வந்து சகஜம் தான். சகஜம், எல்லாரும் பழகிட்டு வாங்கி பாருங்க, செமையா இருக்கு. இப்போ கோல்ட் லேபிள்னா அது டியூல் டோனா தான் இருக்கணும்னா கிடையாதா? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. பாருங்க எப்படி ஒரு பிளாட்டினம் மாதிரி இருக்கு பாருங்க. செம்ம கிரேட்ல இருக்கு. இன்னும் என்ன F2 மாதிரி இருக்கு ஆனா பாக்குறதுக்கு. இது ஃபாதர் தானா? F4. இந்த ஃபீமேல் வந்து டார்க் ரெட். கலரேஷன் தெரியுதாங்க. இப்ப இதுக்கும் இந்த மாதிரி மேலுக்கும் நம்ம இறக்குனா குட்டி ரிசல்ட் எப்படி இருக்கும்? ஜிபி தானே? ஆமா, ரிசல்ட் எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். கலரேஷன் எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம்? இல்ல கண்டிப்பா முடியாதா? டியூல் டோனு, ஓகே, ரெட், அந்த மாதிரி நிறைய வரும். ஜிபில எதிர்பார்க்கலாமா? நிறைய வந்து ஜிபி கம்ஃபா எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து ஃபுல்லா ஜிபியா வரும். இப்போ இதுல இது வருங்க. ஓ, ஜிபிக்கு ஜிபி போடுறதுனால ஃபுல் ஜிபி வரும். ஆமா, இது ஜிபி கேஎம்எல். ஓகே, சூப்பர் மேல். இது ஃபர்டைல் ப்ரூவன் மேல். 4வது பேட்ச். இது குட்டியிலே வந்து புக் பண்ணிடுவாங்க குட்டிங்க. ஓகே, இது வந்து F1 ஃபீமேல். இது ஓகே, ரெகுலரா 20 to 25 டேஸ்க்கு வந்து எக் வச்சுட்டே இருக்கும். அது பாட்டுக்கு நல்லா ஒரு ஃபீமேல். அது ஃபார்ம்ல இல்லனா 100% ஜிபி ரிசல்ட் இருக்குமா? 100% வந்து எப்படினாக்கா உங்களுக்கு இதுல பார்க்கலாம், ஜிபி ரிசல்ட் பார்க்கலாம். மேக்ஸிமம் பார்க்கலாம். சட்டையில இருந்து ஊத்து. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் பாடி ஷேப் அதெல்லாம் காமிச்சிங்களா? அந்த மீன் மாதிரியே இருக்கு. எல்லா மீன் இப்போ வந்து இந்த மாதிரி ஷேப்ல தான் ப்ரோ இருக்கும் மேக்ஸிமம். அதே ஷேப், அப்படியே கலரேஷன் எல்லாமே அதே மாதிரி இருக்கும். இதுவும் நல்லா இருக்கும் ஃபியூச்சர்ல. இது வந்து தைசில் கம்ஃபா. தைசில் கம்ஃபா. தைசில் கம்ஃபா. இது ஓகே, இப்போ கம்ஃபா போட்டு கிராஸ் ரேட் வரும். அது தாய்லாண்ட்ல இருந்து நிறைய பேர் கேட்டாங்க, அதனால வந்து 10 பீஸ் எடுத்து 8 பீஸ் போயிடுச்சு. 2 பீஸ் தான் இருக்கு இப்போ. ஓகே, ஓகே. இது வந்து ஒரு விஐபி கம்ஃபா. இது மும்பை சோல்ட் ஆச்சு, ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. ஆமா, அதனால வந்து போடல. ஓகே, இதெல்லாமே கஸ்டமர் தாய்லாந்து வீடியோ காமிக்கிறப்ப அது ஏத்துப்பாங்களா?
2 வீடியோவும் நம்ம காமிப்போம். 2 வீடியோ காட்டுவீங்க. கரண்ட் வீடியோவும் காமிப்பேன். புக்கிங் டைம்ல வந்து தாய்லாந்து வீடியோ காமிப்பேன். ஏன்னா இது இங்க வந்துட்டு அப்புறம் தான் இருக்கு. ஆமா, இங்க வந்துட்டு அப்புறமா இந்தியன் வீடியோ அனுப்புறேன். ஓகே. அனுப்பிச்சிட்டு ஓகே இது வந்து F1 ஃபீமேல் இது வித் ஹெட். ஓகே. நாட் ஃபார் சேல். ஆமா, இது ஏன் ப்ரீடிங் பர்பஸ்க்காக ஃபியூச்சர்ல வச்சிருக்கேன். எக் லேடா? இல்ல இன்னும் லே பண்ணல. சைஸ் கம்மி தான். ஆனா வந்து இது வந்து குவாலிட்டி வந்து பயங்கரமா இருக்கும். பெஸ்ட் ஆச்சுனாக்கா மேல் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஆமா, ஷேப்பும் நல்ல ஷேப்பு. ராப்டைல் இது வந்து அப்படியே வந்து இதை பார்க்கலாம். பேபிஸ்லாம் இருக்கு. கம்ஃபா குட்டிங்க இப்போ இதெல்லாம் இங்க இருக்கு பாருங்க. இந்த சைடுலயே பேபிஸ் இருக்கும். ஆமா, இந்த மாதிரி சைஸ்லாம் என்ன ரேஞ்ச்? பிரைசிங் 550 950 ஓகே. அந்த இதுல வரும். பேரண்ட பொறுத்து ரேட்டா? இல்ல இது வந்து ஆக்சுவலா வந்து நான் வந்து 3 மாசமா பிஸியா இருந்தேன்ல. ஓகே. அதனால வந்து பிரைஸ் எதுவுமே ப்ரீட் பண்ணல. அப்படிங்களா? ஆமா, இப்போதான் ப்ரீட் இது வந்து இம்போர்ட் பண்ணது. இது இம்போர்ட்டட் பிரைஸா? நம்ம இம்போர்ட்டட் பிரைஸ். இது டோட்டலா மும்பை போகுது இன்னைக்கு. ஓகே. மும்பை புக் ஆயிடுச்சா? புக் ஆயிடுச்சு, டோட்டலா புக் ஆயிடுச்சு. ஒரு 10 பீஸ் 5 பீஸ் இருக்கும். ஓகே. சரி, எல்லாமே புக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சாரதியை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்களோ? அந்த ஒரு முக்காவாசி எங்க போனா புக்கு. இன்னும் பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு ப்ரோ. இது என்ன ப்ரோ, பாக்ஸ் பாடியா? ஆமா ப்ரோ, இது பாக்ஸ் பாடி ஜிபி கம்ஃபா. ஓகே ஓகே. ஜிபி கம்ஃபா பாக்ஸ் பாடி. இது பாக்ஸ் பாடின்றதுனால எதனா பிரைஸ் வித்தியாசம் இருக்குமா? இல்ல இது காமன் தானா? காமன் தான். விஷயங்கள் தான் நம்ம பார்ப்போம். காமன் தான். நம்ம கிட்ட இது வந்து பிரைஸ் எல்லாம் வந்து நம்ம நார்மலா தான் இருக்கும். இது வந்து நார்மலா 10,000 தான். 10,000. ஓகே. 10,000 ரூபாய். கலரேஷன் ஆனா இது கொஞ்சம் நல்ல வித்தியாசமான ஜிபி. ஆமா, வித்தவுட் லைட். அது இது வந்து F2 ஒரு நல்ல கம்ஃபா, ரெட்டிஷ் கம்ஃபா. இது எந்த டைமுக்கும் வெயிட் வருது. டியூட் டோன் இது. ஆமா, ரெட் டோன் பிளஸ் சில்வர் ஸ்டெயின். சில்வர் ஸ்டெயின். பா சூப்பரா இருக்கு. ஓகே ப்ரோ. இது வந்து கிளியரன்ஸ் சேல் ப்ரோ. இதெல்லாம் 2000 ரூபாய் வரும். நிறைய இருக்கு கிளியரன்ஸ் சேல். நீங்க வந்தீங்கன்னா ஆஃபர்ல எடுத்துக்கலாம். நேர்ல வந்தா பார்த்து எடுத்துக்கலாம். ஸ்டாக்கே நிறைய இருக்கு. வந்தோம்னா ஆப்ஷன்ஸ் நமக்கு நிறைய இருக்கும். நிறைய இருக்கும். இந்த வாட்டி நிறைய இருக்கு. இங்க இருக்குது இது ஒண்ணு கிளியரன்ஸ் சேல். ஆமா, கிளியரன்ஸ் சேல். மீன் நிறைய மீன் இருக்கு. 10 பீஸுக்கு மேல இருக்கு கிளியரன்ஸ் சேல். 20 25 மீன் இருக்கு. அவ்வளவு மீன் இருக்கா? எல்லாம் ஃபார்ம்ல வச்சிருக்கீங்களோ? இங்கேயே இருக்கு, ஃபார்ம்லயே இருக்கு. ஃபீமேல் மெயில் கிட்டத்தட்ட 10 அடி உயரத்துல வச்சிருக்காரு. ஆமா, இதெல்லாம் கிளியரன்ஸ் சேல். இது கிளியரன்ஸ் சேலா? ஆமா, இதெல்லாம் கிளியரன்ஸ் சேல்ன்றதுக்கான அர்த்தம் என்னது? ஏன் கிளியரன்ஸ் சேல்னா ஸ்டாக் வந்து ரொம்ப நாளா இருக்கு. ஆமா, ரொம்ப நாளா இருக்குன்னா இப்படின்னா ஒரு சீப் ரேட்ல கொடுத்துருவோம். வேற மீன் இதெல்லாம் பேரண்ட். இது அது வந்து என்னோட மெயின் ஃபாதர். இது மெயின் ஃபிஷ் ஃபாதர். இப்போ குவாலிட்டியே இல்லை பாருங்க. ஆனா அதோட குட்டிங்க வந்து பயங்கரமா இருக்கும். ஓகே. ப்ரீட் நீங்க இறக்கி அதனால இப்படி ஆயிடுச்சு. ஆமா, நீங்க பயங்கரமா ரெஸ்ட் கொடுத்து தான் பண்ணீங்களா? ஆமா, இது வந்து நல்ல ஃபீமேல். அது இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. நல்ல டார்க் பாடி எல்லாம் ஒயிட் ஐ. ஸ்ட்ரெஸ்ல இருக்கறனால டார்க்கா இருக்கா? ஆமா, நல்ல ஷேப். அது ஃபீமேலுக்கு. இது என்னோட ஃபேவரட் மேல் சொல்லலாம். ஆனா இப்படி ஃபேவரட்ன்றீங்க. ஆமா, ஒரு காலத்துல அட்டகாசமா இருந்து. அட்டகாசமா இருக்கும். குட்டியும் அட்டகாசமா இருக்கும். அது இப்பயும் நம்ம ப்ரீடிங் டிபார்ட்மெண்ட் இது பழையபடி ஆயிருமா? இல்ல, ஆகாது. அது வந்து ஒரு வேலை பண்ணிட்டேன். அதுக்கு ஓகே. ப்ரீட் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. எவ்ரி 15 days ப்ரீட் பண்ணுவேன். அது 15 days பண்ணீங்களா? ஆமா. மத்த மீன்லாம் 40 நாள் 30 நாள் அந்த மாதிரி எழுதி இருக்கீங்க. அது வந்து எப்போ போட்டாலும் எனக்கு ரிசல்ட் 80% ஹேச்சிங் ரேட் கொடுக்கும். ஓகே. மத்த வந்து தொடர்ந்து பண்ணா ரிசல்ட் இருக்காது. 80% ஹேச்சிங் ரேட் பிளஸ் வந்து குட்டியோட ரிசல்ட்டும் பயங்கரமா இருக்கும். ஓகே ஓகே. சரி சார். கேஎம்எல் தான் போகுது. ஆமா, கேஎம்எல் ப்ரீடிங் மேல். இதுவும் ப்ரீட் இப்போதான் முட்டை வச்சிருக்கு 3 நாள் முன்னாடி. ஓகே. ஐ மீன் ஃபர்டைல் பண்ணியிருக்கு. அடி வாங்கியிருக்கு பாருங்க. அங்க சின்ன சத பீஸ் தொங்குது. ஃபுல் பர்ஃபெக்ட் பால்ஸ். இப்போ இங்க வந்து பேரண்ட் ஒரு 4 பேரண்ட் பார்த்துருப்போமா? பேரண்ட் இங்கே வந்து ஒரு 18 பேரண்ட் இருக்கு. இங்க மட்டும் 18 இருக்கு. பாருங்க, மேல் மட்டும் நீங்க மேல் மட்டும் கவுண்ட் பண்ணுங்க. நான் காமிச்ச மேல் மட்டும் அத்தனை இருக்கு. ஆனா எனக்கு தெரியலங்க. ஃபார்ம்ல எத்தனை இருக்கும்னா? ஃபார்ம்ல இருக்கும் ஒரு 35 பேரண்ட் இருக்கு. 35 பேரண்ட் இருக்கா? இப்போ திருப்பி 50 மீன் இருக்கு பேரண்ட்ல. திருப்பி 10 பேரண்ட் வருது.
ஓகே. அடுத்த ஷிப்மெண்ட்ல நீங்க தாய்ல இருந்து எடுப்பீங்க, அதை தாண்டி வேற நாட்டுல இருந்து எடுத்திருக்கீங்களா? எடுத்துக்கலாம். என்ன வேற நாட்டா? வியட்நாம், இந்தோனேஷியா. வியட்நாம், இந்தோனேஷியால இருந்து எடுத்திருக்கீங்க. அதுல என்ன குவாலிட்டி வித்தியாசம் இருக்கா? இந்த 3 நாட்டுல இங்கதான் பெஸ்ட் அந்த மாதிரி எதனா இருக்கா? பேரண்ட் வந்து எப்படி பாருங்க, இப்போ இந்த பேரண்ட் வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு தாய்லாந்துல வந்து பிரீடர்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. என்ன ரீசன் என்னக்கா, நம்ம வந்து இந்தியாவில் இது வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இன்கேஸ் வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபர்டைல்னு சொல்லுவாங்க. எங்க இந்தியாவில் வந்து ஃபர்டைல் இருக்காது. இது நம்ம இருக்காது. இப்போ செலக்டட் பிரீடர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா 100% ஃபர்டைல் இருக்கும். ரேட்டும் கூட இருக்கும். ரேட் கண்டிப்பா கூட இருக்கும். இப்போ இது வாங்க போனா 45,000 ரூபாய் வரும். இந்த மெயில் 45,000 ரூபாய் அந்த ஃபர்டைல் மெயில். ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் உங்களுக்கு வரும். F2 தான போகுது? F2 எல்லாம் F2 தான் வருது. என்ன சைஸ் இருக்குது? 5 inches. 5 inches டியூல் டோன். உங்களுக்கு என்க்யூரிஸ் அப்படி சின்ன சைஸ்க்கு அதிகமா வருதா இல்ல பெரிய சைஸ்க்கு அதிகமா வருதா? ரெண்டுமே வரும். ரெண்டுமே வரும். இது வந்து நான் சொன்னேன்ல KML ஃப்ரைஸ். இதுல ஒண்ணும் இல்ல bro, அடுத்த டேங்க் போலாம் நினைச்சேன். இல்ல இது வந்து ஃபுல்லா KML ஒரு 1000 ஃப்ரைஸ் மேல இருக்கும். இப்போ 1000 ஃப்ரைஸ். ஆனா ஏன் டேங்க் வந்து டர்ட்டியா இருக்கு? நம்ம அது பிளட் வார்ம்ஸ் இதெல்லாம் குடுக்குறோம்ல, இந்த சைஸ்ல தண்ணியும் மாத்த முடியாது. மாத்தலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கரெக்டா அதை மெயின்டைன் பார்த்து இதுக்கு பிளட் வார்ம்ஸ் தெரியுங்களா? இங்க உள்ளே இருக்கு பாருங்க, பிளட் வார்ம்ஸ் பாருங்க, உள்ள பாட்டம்ல இருக்குல்ல பிளட் வார்ம்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, அது எல்லாமே சாப்பிடும். இந்த சைஸ் அதோட பிளட் வார்ம்ஸ் எப்படியும் ஒரு மடங்கு மேல பெருசா இருக்கும். ஆமா, இப்போ நைஸ் வார்ம்ஸ் வந்து மார்க்கெட்ல இல்ல, அதனால தான் பிளட் வார்ம்ஸ் கொடுத்து. ஆனா சாப்பிடுது. நேத்து 2 பாக்கெட் போட்டேன், இப்போ வந்து சாப்பிடுது. இது நிறைய இருக்குல்ல குட்டி. ஓகே ஓகே, அதனால சாப்பிடுதுங்க. பிச்சு சாப்பிடும். ஆமா. ஓகே, இது வந்து F2. இதுவும் ஒரு GB தான். கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கான ஸ்டாக் இங்க இருக்கும். போயிடும் ப்ரோ இதெல்லாம். ஆமா, இது வந்து சூப்பர் VIP ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. இன்னும் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளில வரல. ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. பயங்கரமான ஹம்ப். சில்வர் பல்ஸ்ல இது. ஆமா. பாடி கலர் எப்படி சொல்லலாம்? இது வந்து எப்படி ப்ளூ ஷேட்ல பீகாக் டெயில். நீங்க பீகாக் டெயில் கேட்டிங்களா? இதுதான் பீகாக் டெயில். இதுல எது வந்து நம்ம எதை வச்சு பீகாக் டெயில்னு சொல்றோம்? இப்போ பீகாக் டெயில் எப்படி ஃபெதர்ஸ்ல இருக்கும். அந்த கண்ணு மாதிரி ஏதோ டிசைன் இருக்கும். ஆமா, அந்த அப்படியே இருக்கு பாருங்க. அது இந்த எண்ட்ல எங்கயா? ஆமா. பீகாக் எப்படி இந்த மாதிரி டாட்டடா black dots. ஆமா. ஓகே, இதான் பீகாக் டெயில். நான் என்ன நினைச்சேன், டைல்ல டிசைன் இருந்தால பீகாக் டெயில் இல்ல. இப்போ இதுவும் ஃபாதர் தான், ஃபிஷ் ஃபாதர். இதுவும் முன்ன வந்து 3 நாள் வச்சு பிரீட் பண்ணி. ஓகே, KML ஃபாதர் எப்படி ஓபன்ல வெளிய போட்டுருக்கீங்க? ப்ரீடிங் இந்த இடம் கரெக்ட்டா இருக்கா இல்ல ஃபார்ம் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கா? அது இருந்தாலும் ஓகே நம்மளுக்கு. ப்ரீடிங் டெம்பரேச்சர் அதெல்லாம் எதுவும், ஏன்னா இங்க ஓபன்லாம் இருக்குல. இப்போ நான் ப்ரீட் பண்ணி இது பழமாயிடுச்சு, யூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்ல அதெல்லாம் பார்ப்பேன், இதெல்லாம் பாக்குறது இல்ல. போட்டா ப்ரீட் ஆயிடுது. ஓகே, மேலும் ப்ரீட் ஒரு 1 டைம் 2 டைம் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஈஸியா இருக்கும்ல அடுத்து? ஆமா, ஈஸி தான், கொஞ்சம் ஈஸி தான். ஃபர்ஸ்ட் டைம் ப்ரீடிங் கஷ்டமா இருக்கும்வாங்களே, அது அப்படியே கஷ்டமா இருக்குமா? ஆமா, ஸ்டார்டிங்ல எது பண்ணாலும் கஷ்டமா தான் இருக்கும். இல்ல, இப்போ நீங்களே வந்து புதுசா ஒரு மேல் புதுசா ஒரு ஃபீமேல் போடுறீங்கன்னா அதுக்கான ப்ரீடிங் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அப்ப நம்ம பண்ணிடலாம். நமக்கு ஆரம்பத்துல கஷ்டமா. ஆமா, டேங்க் சைஸ் பெருசா கொடுக்கணும். டேங்க் சைஸ் மட்டும் பெருசா கொடுத்தீங்கன்னா நீங்க போதும். இப்போ இந்த டேங்க் சைஸ் பாத்தீங்கன்னா 5 அடி. இது 5 அடி. அதுல ஒரே ஒரு பேர் மட்டும் இருக்கு. ஆமா, ஒரே ஒரு பேர் மட்டும் தான் இருக்கு. இதே இந்த டேங்க்ல பேரண்ட் இல்லனா நீங்க எப்படியும் ஒரு 10 மீனை கிளாஸ் போட்டு விட்டுறீங்க. 10 தாராளமா விடலாம். மெயினா அவங்கள ஃப்ரீயா விட்டா தானே பிரீட். பேரண்ட்க்கு ஸ்பேஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதே 5 ஃபீட் டேங்க் தானே இது? 6 ஃபீட். இது வந்து 6 அடி டேங்க். இது 6 ஃபீட் டேங்க். இது வந்து வித் வந்து 3. ஓகே, வித் எப்பயுமே இந்த மாதிரி ப்ரீடிங் பேரண்டிங் ஸ்பேஸ் கொடுத்துருவீங்க. கண்டிப்பா. ஃபார்ம்ல இதோட பெரிய டேங்க்ல தான் போட்டுருக்கேன். இப்போ புதுசா டேங்க் பண்ணிருக்கேன் பெங்களூர்ல. ரிசல்ட் நல்லா இருக்கும். ரிசல்ட் ஈஸியா பிரீட் ஆயிடும். ஓகே. இதோட பிரைசிங் என்ன ப்ரோ இருக்கும்? 7 to 8,000 தான். எவ்வளோ? 7 to 8,000 தான். அவ்வளவுதானா? ஆனா பயங்கர டாப் கிரேட்ல இருக்கு இது. இந்த டாப் கிரேட் நம்ம கிட்ட இதோட நல்ல டாப் கிரேட் இருக்கு. இது போயிடுச்சு ப்ரோ, நிறைய ஸ்டாக் போயிடுச்சு. சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இது வந்து இந்த கொஞ்சமா ஸ்டாக் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க அது கூப்பிட்ட இடம்ல நீங்க வந்தீங்கன்னா அது பயங்கரமான எக்ஸாட்டிக் பார்த்துட்டு நீவே கூட சொல்லிட்டு இருக்கீங்க. யாருமே பழி போடுறது. 1 டே முன்னாடி கூப்பிட்டா வந்துடுறேன் ப்ரோ. நானு வாங்க அடுத்த ஷிப்மெண்ட்ல வாங்க. கண்டிப்பா வரேன். அடுத்த ஷிப்மெண்ட்ல ஃபுல்லா பேரண்ட் தான் வருது. இப்போ எல்லாமே நம்ம ஃபார்ம்ல பாத்துட்டோம். இங்க பாத்துட்டோமா?
கடையில பார்த்தோம், ஃபார்ம்ல ஒன்றும் பார்க்கல. ஓகே, கடையில பாத்துட்டோம்ல, கடையில நம்ம அவ்வளவுதான். ஓகே, லொகேஷன் கீழே கொடுத்துறேன், நம்பர் டிஸ்பிளேலயும் கீழே கொடுத்துறேன். வேற ஒரு ரூம் கான்டாக்ட் பண்ணுவோம். ரொம்ப நன்றி ப்ரோ. ஓகே, தேங்க்யூ.